இங்க ஹீரோ ஸ்கூல் டாப்பர்னு தெரிஞ்சதுமே இந்த பொண்ணுக்குமே ஹீரோ ரொம்பவும் பிடிச்சி ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னிலிருந்து இவன் ஸ்கூலுக்கு எப்பவுமே படிக்க தான் வந்திருப்பான். இனிமேல் இந்த பொண்ணுக்காகவே வர ஆரம்பிக்கிறான். பட் ஒரு நாள் இந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பையன் காரை கொண்டு வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவனுக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அண்ட் அடுத்த நாள் இந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது காலேஜ் சீனியர் இந்த பொண்ணு கிட்ட பைக்ல உட்கார நான் டிராப் பண்ணான்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு, அதனால இந்த டிஃபன் பாக்ஸை மட்டும் ஹீரோ கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துறா. அப்ப ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கேட்கறா. அப்ப ஹீரோவும் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுறோம், நீ ஒன்னும் தப்பா நினைக்காதான்னு சொல்லி அனுப்புறான். அண்ணி அந்த பொண்ணோட வீட்டுக்கே கால் பண்ணி எதுக்கு நீ காலேஜ் வரலன்னு கேட்கறா. அப்பதான் அந்த பொண்ணு எனக்கு மந்த்லி பெயின் இருக்கு, அதனால தான் வரல, வேற ஒன்றும் பெருசா இல்ல, கவலைப்படாதுன்னு சொல்றா. அப்பன்னு பார்த்து இந்த காலேஜோட சீனியர் இந்த பொண்ணை பத்தி செவுத்துல தப்பா எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்து இந்த ஹீரோவும் ஃப்ரெண்டு சேர்ந்து அவனை சமடி அடிச்சிடறாங்க. ஆனா அடுத்த நாள் இவன் காலேஜுக்குள்ள போகும்போது அங்க இருக்க பசங்க சீனியரும் இந்த பொண்ணு லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இவனும் பயந்துகிட்டே உள்ள போறான். பார்த்தா ஒரு கிளாஸ் ரூம்ல சீனியர் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அந்த கிளாஸ் இருந்து வெளியே வரா. சோ இவனும் அந்த பொண்ணு மேல கோவப்பட்டு அன்னிலிருந்து அந்த பொண்ணு கிட்ட பேசாமலே விட்டுறான். அந்த பொண்ணு அதை நோட் பண்ணி அவன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கறா. அப்பதான் இவன் நீ சீனியரை லவ் பண்றேன்னு தெரியாம நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது, அதனால தான் கவலையா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதுமே நான் எப்ப சீனியர் லவ் பண்றேன்னு சொன்னேன், அன்னைக்கு கூட அவன் தான் ப்ரொபோஸ் பண்ண கிளாஸ் ரூம்ல வந்தான், அதனால நான் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றான். பட் இதுலயும் ஒரு நல்லது இருக்கு, நீ என்ன லவ் பண்ணன்னு சொல்லியிருக்க, நான் ஏற்கனவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு லவ் சொல்லிடுறா.